To the today's class. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் போகிறோம்னா ஏடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் அண்ட் சீக்ரெட் மேனேஜர் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ கேஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் S3ல ஏதோ ஒரு ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்கணும். சப்போஸ் சம் டோக்கன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு என்கிரிப்ஷன் ஃபார்மில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு செக்யூர் யுவர் பாஸ்வேர்ட். சீக்ரெட் மேனேஜர் அப்படிங்கிறது உங்களோட பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வி ஆர் யூஸிங். ஸோ இந்த சீக்ரெட் மேனேஜரில் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன இஷ்யூஸ் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து VS கோடில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா யூ வில் பி எக்ஸ்போஸ் யூசர் நேம் அண்ட் யூசர் நேம் வந்து அட்மின் இருக்குது. பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ மை பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டைரக்ட்லி அப்லோட் டு GitHub அண்ட் இந்த சர்வரில் பார்த்திங்கன்னா மை பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இந்த ஹார்ட் கோட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் .envல போடுவீங்க. ஸோ எனிவே இந்த பாஸ்வேர்டு வந்து யார் வேணாலும் அந்த சிஸ்டமை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்வரில் பார்க்குறவங்க, ஸோ இட் மைட் ஹாவ் பாசிபிள் டு ஹேக் யுவர் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ த ஹேக்கிங் இஸ் பாசிபிள் வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன். இது வந்து என்னென்னா ஹேக் பண்ண உங்களுக்கு ஹேக்கிங் இஸ் பாசிபிள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் சீக்ரெட் மேனேஜர் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி, இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இட் இஸ் ஸ்டோரிங்காக பிளெயின் டெக்ஸ்ட்டாக உங்களோட பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணுறனால, ஸோ இட் இஸ் பிளெயின் டெக்ஸ்ட்டாக. ஸோ மை பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா அந்த மை பாஸ்வேர்டு வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா பிளெயின் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதை நம்ம என்கிரிப்ட் பண்ணி கேஎம்எஸ்ல ஸ்டோர் பண்ணி நம்ம வேல்யூவை டேட்டா பேஸில் இந்த கோடிங்கில் போட்டோ 3 அப்படிங்கிற அந்த கோட் வந்து நம்ம எழுதி ஒரு கம்யூனிகேஷன் வித் த அதர் சர்வீசஸ்க்கு நம்ம பேசணும் அப்படின்னா வி ஹாவ் அ SDK. அந்த SDK மூலிமா பேசி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ வி வில் டீக்ரிப்ட் அந்த பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிரிப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் வி வில் ஸ்டோர் த பிளெயின் டெக்ஸ்ட் இங்கே பண்ணி அந்த சீக்ரெட் மேனேஜர்லேருந்து எப்படி நம்ம கேஎம்எஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே ஐ வில் டீச் யூ டுடே கிளாஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்டை ஒரு குட்டி அப்ளிகேஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கம் டு டெல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் அப்படின்னா கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஏடபிள்யூஎஸ்ல சீக்ரெட் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேணும்னா நீங்கள் 3 months ஒன்ஸ் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஸோ யூ கேன் ஏபிள் டு இது வந்து லேம்டா மூலிமா ஒரு ட்ரிகர் மூலிமா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த பாஸ்வேர்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு API கீஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா யூ கேன் யூஸ் அ சீக்ரெட் மேனேஜர். கேஎம்எஸ் அப்படிங்கிறது உங்களோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ஒரு லாக் போட்டு வைக்கிற மாதிரி. ஸோ யூஸ்வலாகவே மேனேஜ்ட் கீஸ் நிறையா இருக்குது. S3 RDS அதில் வந்து என்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ this is all about difference between the KMS and the secret manager. Secret manager is all about storing the data. KMS is for encrypting the data. ஸோ இது சில டேர்ம்ஸ் இருக்குது. என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட், என்கிரிப்ஷன் அண்ட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸில் உங்களோட கேஎம்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா உங்களோட ஃபைல் உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் பண்ணி உங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களோட டேட்டா பேஸ் வந்து இருக்குது. S3 பக்கெட் இருக்குது, அதில் வந்து என்கிரிப்ஷன் ஆகி ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் வி கால் இட் அஸ் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட். என்கிரிப்ஷன் அண்ட் டிரான்சிட்னா சப்போஸ் ஒரு
இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்கிரிப்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா என்கிரிப்ஷன் அண்ட் ட்ரான்சிட்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ யாருமே உங்களோட டேட்டாவை ஸ்டீல் பண்ண முடியாது. ஸோ டேட்டா பேஸில் என்கிரிப்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ ஈவன் தான் அவங்க வந்து உங்களோட பாஸ்வேர்டு எடுக்க ட்ரை பண்ணாலும் என்கிரிப்டடாக இருக்கும். they will not able to steal your data. So likewise encryption and transit also the same. ஆனால் வந்து என்னென்னா அது வந்து இன்டர்நெட்டில் ஒரு டேட்டா பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டேர்ம்ஸ் இன் KMS which we must want to learn this. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு டேட்டா பேஸில் ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் வந்து ஒரு EC2ல MySQL இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் MySQL. ஸோ அந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாஸ்வேர்டை நான் சீக்ரெட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த சீக்ரெட் மேனேஜர்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா KMSக்கு நான் வந்து என்கிரிப்ட் பண்ணுவேன். அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை ஒரு IAM ரோல் மூலிமா இது பண்ணி நான் டீக்ரிப்ட் பண்ணி MySQL டேட்டா பேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஐ ஹாவ் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கோனா. ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு MySQL இன்ஸ்டாலேஷன் வில் பி டன் நவ். ஸோ MySQL டேட்டா கலெக்ஷனில் கண்டிப்பாக DB நேம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அந்த பாஸ்வேர்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஸோ ஐ வில் ஸ்டோர் இட் இன் ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து நான் எதில் ஸ்டோர் பண்ணுவேன்னா சீக்ரெட் மேனேஜரில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அந்த மேனேஜரில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் மேனேஜர்லேருந்து KMSக்கு நான் வந்து என்கிரிப்ட் பண்ணி இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இந்த டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ ஐ வில் சூஸ் திஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் சீக்ரெட் மேனேஜரில் என்னோடய பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணுவேன்னா சீக்ரெட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஹியர் ஐ வில் ஸ்டோர் இட் இன் KMS. என்கிரிப்ஷன் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ என்கிரிப்டட் அண்ட் ஸ்டோர் த பாஸ்வேர்ட். என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் we call it as password. So this is my MySQL. I have a password. So my password is my password அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அது வந்து இந்த ஸ்டோரேஜ் மேனேஜரில் நான் வந்து சீக்ரெட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணி அந்த சீக்ரெட் மேனேஜர்லேருந்து இந்த ஸ்டோர் பண்ண பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி இதை வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணி இந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம எங்கே ஹார்ட் கோட் பண்ண போகிறது இல்லை. நோ நீட் டு நோ ஹார்ட் கோட்னா நம்ம டைரெக்டாக நம்மளோட பாஸ்வேர்டை கோடிங்கில் கொடுக்க மாட்டோம். ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் KMS மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ we will get the password. So now we will go and see the practical of today's session. ஸோ நான் EC2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா ஸோ EC2 just I choose this, then secret manager, then we are going to use a KMS. So these are all the three services we are going to. அதுக்கப்புறம் IAMல நம்ம ரோல் வந்து ஆட் பண்ணணும். So that we will be see this. Okay. So launch instance கொடுத்து நான் ஒரு EC2 instance வந்து launch பண்ணிக்கிறேன். That is MySQL அப்படிங்கிற ஒரு நேமில் நான் பாஸ் Ubuntu அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். I am going to choose a Ubuntu. Here T3.micro. So my key name is North. Edit பண்ணிட்டு subnet default VPC subnet I have chosen. So here MySQL நான் யூஸ் பண்ணுறதுனால we have to open a port call MySQL 3306 அப்படிங்கிற போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். So this is 0. So launch instance அப்படின்னு கொடுத்தீங்கன்னா so your instance will get launched. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சீக்ரெட் மேனேஜருக்கு நம்ம போகலாம். நம்ம ஒரு சீக்ரெட்டை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் திஸ் ஸ்டோர் அ நியூ சீக்ரெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் டைப் ஆஃப் சீக்ரெட்னு இருக்குது. அங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள்
அந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸில் என்னென்னலாம் நம்ம பாஸ்வேர்ட் கொடுப்போம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதெல்லாம் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். யூசர் நேம் வந்து ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஹாவ் அ அட்மின் அப்படிங்கிற யூசர் நேம் கொடுப்பேன். ஸோ ஆட் ரோன் கொடுத்து ஸோ பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடில் ஸோ ஐ ஹாவ் அ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மை பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நான் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் அ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் டேட்டா பேஸ் அந்த EC2லேயே நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஸோ ஐ ஹாவ் அ லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஹோஸ்ட் நேம். ஸோ தென் ஐ ஹாவ் அ DB நேம். ஸோ நான் மை டிபி அப்படிங்கிறது தான் என்னோட டிபி நேம். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். இதெல்லாம் எங்கே நம்ம கொடுப்போம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், மை பாஸ்வேர்ட், டிபி நேம் வந்து ஓகே மை DB1 இருக்குது. ஸோ யூ கேன் அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் DB1 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு என்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணதை கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் வந்து KMSல ஸோ நேற்று பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நான் டிசேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கேன்சல் கீ டெலிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 30 டேஸ்க்கு உங்களோட கீயை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கீயை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிமெட்ரிக் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் எனி ஆஃப் த நேம் ஹியர். ஏதோ ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சீக்ரெட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே நான் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸோ இட் வில் பி ஆஸ்கிங் அ கீ யூசர் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த கீ யூசரில் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எடிட் திஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஆட் அ கீ யூசர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EC2 சீக்ரெட் அப்படிங்கிற சீக்ரெட் ரோல்னு இருக்குது. ஸோ இந்த ரோல் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த KMS அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் யுவர் என்கிரிப்ஷன் வே ஆஃப் இதுக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸோ இங்கே வந்து இந்த ரோல்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் போய்க்கணும். ஃபஸ்ட்டு ரோல்ஸ்ன்னு போயிட்டு ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் ரோல் பிஃபோர் EC2 சீக்ரெட் ரோல்னு இருக்கும். இந்த EC2வில் நம்ம இந்த ரோலை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த அட்டாச் பண்ணுற ரோலில் ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் AWS. இந்த 2 சர்வீசஸும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம EC2வில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் பர்டிகுலர் இதை ரெண்டையும் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி பேஸ்ட் திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா IAM ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணி இதை ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த பாலிசிஸை அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாலிசிஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா KMSக்கு யூ ஹாவ் டு ஆட் கீ யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கீ யூசர்ஸில் யூ ஹாவ் டு அட்டாச் திஸ் பர்டிகுலர் ரோல். இங்கேயும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தா கூட ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த IAMல வி ஹாவ் டு கிரியேட் திஸ் பர்டிகுலர் 2 roles. So then what you have to do is so இந்த ரோலை நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் நெக்ஸ்ட்னு கொடுத்து ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இந்த கீ யூசர்ஸில் இந்த ரோல் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி கிரியேட்டட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு இருக்குது. ஸோ 7 to 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்டர்டே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ண உடனே நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதை டிசேபிள் பண்ணால் அந்த 7 டேஸ்க்கு நீங்கள் வந்து எப்போ வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணால் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த டெலிஷன் பண்ணால் இப்போ எனேபிள் பண்ணுறனாலும் யூ கேன் ஏபிள் டு எனேபிள் திஸ். உங்களோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ரெக்கவர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் யுவர் AWS
சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு நான் இப்போ சப்போஸ் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் கேஎம்எஸ்ல இருக்கிறது நம்ம வந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும்னாலும் ஸோ யூ கேன் ஏபிள் டு ரெக்கவர். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த EC2 சீக்ரெட் யூசருங்கிறது ஆட் பண்ணி அந்த ரோலை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டன். ஸோ இந்த கஸ்டமர் மேனேஜ்டு கீழே ஸோ ஐ ஹாவ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் யூ வாண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு டிசேபிள். ஷெட்யூல் கீ டெலிஷன் அப்படிங்கிறது கொடுத்து கூட யூ கேன் ஏபிள் டு ஸோ ஷெட்யூல்டு கீ டெலிஷன்னு கேட்டுச்சுன்னா ஸோ எவ்வளோ பீரியடில் உங்களுக்கு டெலிஷன் நடக்கணும். ஸோ 30 டேஸ்லையா இல்லை 7 டேஸ்லையா. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஸோ என்டர் வெயிட்டிங் பீரியட் பிட்வீன் 7 and 13 டேஸில் உங்களோட கீ டெலிட் ஆகும். அது வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு நீங்கள் டிசேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணி இந்த கீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். So this is all about your KMS kind of thing. So இதை வந்து நீங்கள் AWS managed keysனும் இருக்குது. ஸோ AWS மேனேஜ் பண்ணுற அந்த கீஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் மேனேஜ் நாமளே ஒரு கீ நம்ம வேணும் அப்படின்னா ஸோ கஸ்டமைஸ் இங்கே பண்ணி ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு கீயை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் அ மை சீக்ரெட் விச் இந்த சீக்ரெட் மேனேஜரில் நம்ம இது இந்த பாஸ்வேர்ட் யூசர் நேம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி மேட்ச் வித் திஸ் பர்டிகுலர். ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மை பாஸ்வேர்ட் மை DB1 admin லோக்கல் ஹோஸ்ட் இந்த கீ வேல்யூ பேரை நீங்கள் கரெக்டாக சீக்ரெட் மேனேஜர் இங்கே வந்து நாம் சொல்லியிருந்தோம். ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் வாட் எவர் இந்த DB நேமை சீக்ரெட் கீழே நம்ம மை பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இந்த சீக்ரெட் மேனேஜரில் கொடுத்து வி ஹாவ் டு என்கிரிப்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் KMS. ஸோ அந்த KMS வச்சு நீங்கள் என்கிரிப்ட் பண்ணணும்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ KMSல க்ரியேட் பண்ண நேம் பார்த்தீங்கன்னா மை சீக்ரெட் கீ. இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் வாண்ட் டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ மை DB1 ஆர் சம்திங் நான் வந்து இது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ மை சீக்ரெட் நேம் பார்த்தீங்கன்னா இது நான் மை DB1 கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஸோ வித் அண்ட் கெட் இன் டு த EC2. ஸோ இதில் வந்து சில ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் ஹியர். ஸோ ஐ ஜஸ்ட் zoom it out. I just clear this. ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எஸ். ஸோ இந்த சீக்ரெட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா fail to create credential. So let's wait for a minute to ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் த ஸ்டெப்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா வி ஹாவ் டு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு இன்ஸ்டால். ஸோ MySQL பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ MySQL சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ். So I just want to install this. So then we have to do this. So MySQL அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா it is asking to create a MySQL my password அப்படிங்கிறது admin my database பார்த்தீங்கன்னா my DB1 அப்படிங்கிறத நம்ம create பண்ண போகிறோம். So this is what we are going to do this. It is still creating. So let's wait for a minute to create. Okay, it is running. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா so I just want to MySQL கொடுத்தா அந்த MySQL கமாண்டுக்கு போகும். So what I will do is so I just want to copy this. So இதெல்லாமே காப்பி பண்ணிவிட்டு so I paste it over here. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து எக்ஸிட் அப்படின்னு கொடுத்து வெளியில் வந்துக்கோங்க. MySQLல நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டேட்டா பேஸ்க்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் அ லோக்கல் ஹோஸ்ட். அதனால் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம அங்கே செட் பண்ணியாச்சு. ஸோ தென் சீக்ரெட் மேனேஜரில் நம்ம இதில் பண்ணியாச்சு. IAM ரோல் வந்து வி ஹாவ் டு அட்டாச் டு த EC2க்கு நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு அட்டாச் த ரோல் டு த
So I just go back here. So instance click பண்ணிட்டு still it is taking. So இங்கே click பண்ணிட்டு so you just want to click this. இங்கே ஆக்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா you have to give a security modify IAM role. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AC2 secret role இருக்கும். இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. So this is what you have to do this. So wait for this. Let us take it now. Wait for that. So then what you have to do is, so we have to install Python 3 and Python 3.2 environment we have to create, and also we have to create Boto3, MySQL, Pythonல இருக்க MySQL, and then cryptography. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா we have to install for this particular project. இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ we have to இது வந்து சீக்ரெட் மேனேஜரில் என்ன ரீஜனில் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ அபவுட் நீங்கள் அந்த சீக்ரெட் ஐடி என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு டூ த ப்ரோக்ராம். அங்கே வந்து ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் கோடில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ். இதை தான் இது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். நீங்கள் வந்து ஹாட் கோட் பண்ணாமல் இந்த சீக்ரெட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா உங்களோட கேஎம்எஸ்ல சீக்ரெட் மேனேஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஐடியை வச்சு வி ஆர் ஃபெச்சிங் ஃப்ரம் த சீக்ரெட் மேனேஜர். ஸோ அந்த சீக்ரெட் மேனேஜர்லேருந்து நம்ம வி ஆர் கோயிங் டு இந்த Boto3 அந்த பைத்தான் கோட் மூலிமா இந்த எஸ்டிகே மூலிமா இட் வில் கம்யூனிகேட் வித் த சீக்ரெட் மேனேஜர். என்ன ஐடி நம்ம பார்த்துட்டு வி ஹாவ் டு சேஞ்ச் இஃப் இட் இஸ் கிரியேட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ யூ ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு so what I will do is I paste it over here to install all the packages which is related to this project. So then what I will do is இதை வந்து நம்ம இந்த Boto3 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் இந்த கோடை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ what we have to do is ஸோ app.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sudo vi app.py அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சர்ட் திஸ். ஸோ இங்கே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை சீக்ரெட் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமூவ் த ஸ்பேஸ். ஸோ இங்கே ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அது என்ன ரீஜன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இந்த ஹோஸ்ட்டு யூசர் நேம் இதெல்லாமே வந்து நம்ம சீக்ரெட் மேனேஜரில் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அதை வந்து தான் நம்ம இப்போ டீக்ரிப்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு அங்கே கனெக்ட் பண்ணியிருக்க மூலிமா யூ ஹேவின் கிவன் அ ஸ்ட்ரெயிட்டாக மை பாஸ்வேர்டுன்னு கொடுக்காம அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டை வச்சு வி ஆர் கனெக்டிங் வித் த MySQL. ஸோ அதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஆக்டிவேட் ஸோ ஆல்ரெடி இட்ஸ் பீன் ஆக்டிவேட்டட் ஐ திங்க். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை என்விரான்மெண்ட்னு இருக்குது. ஸோ நவ் வி ஹாவ் டு பைத்தான் app.py பிகாஸ் நம்ம இதை ரன் பண்ணும்போது இதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூ வில் பி ஸோ யூசர் நேம் so what we have given for the username so admin, right? So username is admin. So action edit encryption key.
So I just want to again what I will do is secret la poidu so I just want to delete this because action delete secret. So 7 days schedule deletion. So what I will do is again I just go back here, store a secret, other. So I have given a username, right? Username admin, password is my password. So இங்க வந்து பாத்தீங்கன்னா host வந்து பாத்தீங்கன்னா local host. So இங்க வந்து பாத்தீங்கன்னா so we have a db name வந்து பாத்தீங்கன்னா my db1 அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். admin username admin. So my secret key. So enter new secret. So இங்க வந்து பார்த்தா so I just want to next store. So view details. So I just go back here. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு new secret அப்படினு இருக்கு. So what I will do is I just copy this. I just go back sudo vi app.py அதுக்குள்ள போயிட்டு so I just want to insert so yeah it is so இப்போ வந்து பாத்தீங்கன்னா so I just want to python app.py அப்படினா so you will be getting connected to MySQL. So information schema, my database is MySQL, MyDB1. So this is what, so I have stored this MySQL the secret key la pathina. So I have changed the username, password, everything is which I have told you local host adellame kuduthittu. So secret key illama so nama inga direct hard code pannama so we have connected to the MySQL with the help of ஒரு secret key la நம்மளோட database secret manager la நம்மளோட data store பண்ணி encrypt பண்ணி so we have done all the steps. So I repeat the once again. So we have created a MySQL or EC2 instance la MySQL related packages and the Python related Boto3 இருக்கனால Python pip install so அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணனும். So then password வந்து நீங்க so secret manager ல ஸ்டோர் பண்ணி இத நீங்க encrypt பண்ணனும். So encrypt பண்றதுக்கு பாத்தீங்கன்னா so we have a KMS ல ஒரு my secret அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணி you have to do the steps. So அதுல என்னென்ன steps follow பண்ணனும் அப்படிங்கறது சொல்லிருக்கேன். இதுல கண்டிப்பா key userல just வேற எந்த இதுமே நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்ல. key userல இந்த ரோல மட்டும் நீங்க அட்டாச் பண்ணனும். இந்த ரோல அட்டாச் பண்ணிட்டு இந்த ரோல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா key management service, secret manager, read write அப்படிங்கிறது இருக்கு. இந்த பர்టిక్యులர் EC2 ல பாத்தீங்கன்னா அட்டாச் ரோல்ல அதே EC2 இன்ஸ்டன்ஸ் ஓட secret ரோல வந்து நீங்க அட்டாச் பண்ணனும். So then secret managerல வந்து பாத்தீங்கன்னா store a new secret ன்னு கொடுத்து you have to give the இந்த பர்టిక్యులர் கனெக்ஷன் host வந்து பாத்தீங்கன்னா host name, user name பாத்தீங்கன்னா admin, password பாத்தீங்கன்னா my password அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so we are getting அந்த key value pairல நீங்க வந்து இது கிரியேட் பண்ணும்போது you have to do this. So I have told you that இங்க other secret ன்னு கொடுத்துட்டு key value pair கொடுக்கும்போது அந்த user name, password detail கொடுத்துட்டு encrypt பண்ணும்போது so my secret ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்ண plain text value வந்து encrypt ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆகும். So last la உங்களுக்கு output பாத்தீங்க அப்படினா so your output will be connected to MySQL. We haven't in the code la பாத்தீங்கன்னா நீங்க hard code பண்ணவே இல்ல. So just நீங்க secret manager ல இருந்து உங்களோட database password and the values எல்லாம் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. So this is all about your KMS. So AWS KMS na enna, secret manager na enna அப்படிங்கிறது தான் இன்னைக்கு tutorial. So we will see in the next class. So thank you for seeing and do like and subscribe for my channel. Thank you.